அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பங்கு சந்தை ஒன் சைடு செல்லிங், அதாவது ஒரு பிளட் பாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றே நம்ம அதுக்கான ஒரு ஹிண்ட்டை பார்த்துருந்தோம். அதாவது இன்வென்ட்ரி ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வென்ட்ரி ஹேமர் கேண்டல்ல ரெண்டு கண்டிஷன் தான். க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் பை நடக்கும், இல்லைனா லோக்கு கீழே பிரேக் அவுட் நடந்தது, லோக்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா செல்லிங் தான் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கி இருக்கு. ஸோ அது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் 50, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய பிளட் பாத். இதுக்கு மெயின் ரீசன் யாருங்க அப்படின்னா வழக்கம் போல தான் ட்ரம்ப் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கப்பலை ஈரானோட கப்பலை எங்க பார்த்தாலும் சுட்டு தள்ளுங்க, அதெல்லாம் பாரபட்சம் பார்க்க வேணாம், இனிமே அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தான்னா வராட்டி என்ன எல்லாமே காலி பண்ணிட்டு அந்த ஹார்மஸை என்னோட கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வர போறேன், நான் எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த நியூஸஸ் எவ்வளோ நேரம் அவரோட மைண்டிலே இருக்குன்னெல்லாம் தெரியாது. ஓகேங்களா, மறுபடியும் ஏதாவது ஒரு நியூஸை கொடுத்து மார்க்கெட்டை தசை திருப்பினாலும் திருப்புவார். இது மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எப்பெல்லாம் நமக்கு யுஎஸ் ஆயில் இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா $107 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் ஆயில் எல்லாம் பாத்தீங்க WTI க்ரூட் ஆயில் $97 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்பெல்லாம் ஆயில் ஒரு $100 ட்ரேடு பக்கத்துல ட்ரேட் ஆக போதோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லுவார் அப்படின்னா சீஸ் ஃபயர், இனிமேல் நாங்கள் ஈரான் கூட பிரச்சனையே பண்ண மாட்டோம்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்லேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபால் ஆகும். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் பங்கு சந்தை, அமெரிக்கா பங்கு சந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மேலே வரும். ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணுறதுல அவர் கிங்கு. இன்னைக்கு மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு இல்லைனா நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதிகபட்சமாக இந்த மாதிரி நியூஸ் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நேற்று இன்ஃபோசிஸ் Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. Q4 ரிசல்ட்ஸ் நல்லா தாங்க இருந்தது. அதாவது நெட் ப்ராஃபிட்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் நாங்கள் 20,000 எம்ப்ளாயர்ஸை நாங்கள் புதுசாக ஃப்ரெஷர்ஸாக வேலைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏடிஆர் வேல்யூஸ் நமக்கு 4.53% வந்திருந்தது. அமெரிக்கன் டெபாசிட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டெய்லி நான் காலையில் கூட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அந்த ஏடிஆர் வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, அது 4.53% கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 7% இறங்கியிருக்கு. டிசிஎஸ், HCL டெக், விப்ரோ, டெக்எம், ஸோ எல்லாமே நமக்கு மறுபடியும் ஐடி செக்டார் ஒரு டவுனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ ஓவராலா நமக்கு ஐடி செக்டாரோட Q4 ரிசல்ட்ஸ் ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஸோ முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போதும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல்லா வெளியே வந்துட்டாங்க. ஸோ மற்றபடி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரும் கொஞ்சம் வீக் தான். ஓவராலா இன்னைக்கு பணத்தை வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் இந்த ரீசன் தான், ட்ரம்ப்போட இந்த ரீசன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாலர் USD INR மறுபடியும் ஒரு 94.28 ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் 92 அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 94.30. ஸோ அதையும் கிராஸ் பண்ணி ஒரு 95 எல்லாம் வந்தது அப்படின்னா ஸோ மறுபடியும் பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ மண்டே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 9:15 இருந்தே நமக்கு ஷுவர் ஷார்ட்டா ஓரளவு நமக்கு தெரிஞ்சது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்குறப்ப ஓகே, இது கொஞ்சம் ஒரு பிளட் பாத் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. காலையில எல்லா செக்டார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்பவுமே நான் இன்னும் ஒரு சில பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு ஹோல்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ ஹோல்டிங் பண்றதுங்கிறது ரிஸ்க் தான். ஸோ செல்லிங் சைடு ஹோல்டிங் பண்ணலாம், பட் பையிங் சைடுங்கிறது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு ஹோல்ட் பண்றதுங்கிறது ரிஸ்க். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்னன்னா அதாவது ஒரு 9:15 இருந்து 3:30 மணிக்குள்ளார மார்க்கெட்ல நடக்கிற கேஷ் ஃப்ளோ நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்ல பணம் உள்ளார வந்துட்டு இருக்கா, வெளியே எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோட மைண்ட் செட் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓகேங்களா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம ஒரு டே ட்ரேடிங்கான டிசிஷன் தான் எடுக்கணுமே தவிர ஸோ அதை வச்சு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா லாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பையிங் ஹோல்டிங் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அது ரொம்ப ரிஸ்கா போயிடும். நாளைக்கு காலையில ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எந்த நியூஸை பொறுத்து எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது.
முடியாது. ஸோ நம்ம நிஃப்டி அண்ட் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸை வச்சு கொஞ்சம் கணிக்கலாம். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரியும் அது கேப் அப்பா கேப் டவுன் அந்த இடத்துல என்ன கேஷ் ஃப்ளோன்னு இருக்குன்னா, ஸோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர, ஸோ இதை வச்சு எந்த டிசிஷனுமே வந்து ஹோல்டிங் பர்பஸுக்கு வந்து பையிங் சைடில் வந்து ட்ரை பண்ணாங்க. செல்லிங் சைட்லாம் கூட கொஞ்சம் வந்து தப்பிச்சிக்கலாம். ஸோ பையிங் சைடில் அகைன்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லாசஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி. ஸோ என்எஸ்சி இந்தியாவில் 3329 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 763, டிக்ளைன்ஸ் வந்து 2463. அதாவது ஒரு வாரத்தை கழிச்சு இப்போ ஒரு வாரத்துக்கு கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் சைடு வந்து அதிகமாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அன்சேஞ்ச் வந்து 103. 52 வீக் ஹைல பார்த்தீங்க அப்படின்னா 90 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்க அப்படின்னா 29 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னமும் வந்து 52 வீக் ஹைல வந்து அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்கு. இது ஃபுல்லாமே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தாங்க. இன்னைக்கு மிட் கேப் 50 கூட விடல, அந்த அளவுக்கு பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். லாஸ்ட் எல்லாம் ஒரு 2 or 3 days எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மிட் கேப் 50 ஸ்டாக்ஸ்லையும் பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் சொல்லவே தேவையில்லை. ஐடி எல்லாம் படுத்தேறிச்சு, கிட்டத்தட்ட 5.23% வந்து டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி லோவையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிடுச்சு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிதாபகரமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஓவராலாக எல்லாமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் பார்டர்ல நிற்கிறது ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிலையன்ஸோட ரிசல்ட் இருக்கு இன்னைக்கு, அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் பக்கம் கீழே இறக்கி இருக்கிறாங்க. 1.12% பக்கம் நமக்கு வந்து மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே ஒரு கேப் அப்பா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. Q4 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டுமா தான் தெரியுது. ஏன்னா வார் போயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் மெயினாக வந்து பெட்ரோலியம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ்ல இருந்து கப்பல்கள் வந்து வெளியே வரது கிடையாது, அதனால சப்ளை கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப ரிலையன்ஸ் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு 2 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு பாசிட்டிவ்ல இருக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ மற்றபடி எல்லா ஸ்டாக்குமே பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 5% மேல டவுன் ஆயிருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட், கோல் இந்தியா, நெஸ்லே ஐஎன்டி, ஹிண்டல்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் லூசர்ஸ்ல பெரும்பாலும் 4 ஸ்டாக் வந்து ஐடி ஸ்டாக் தான். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக்எம், HCL டெக், சன் ஃபார்மா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சார்ட் எந்த மாதிரிங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டல் தாங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோஜி கேண்டல்னா என்னன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு அதிகமான போட்டி, ஒரு காம்படிஷன் இருக்கிறப்ப தான் டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டோஜி கேண்டலோட கண்டிஷன்ஸ் என்னன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை சைடு, லோவா பிரேக் அவுட் பண்ணா செல் சைடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டோஜி கேண்டலோட ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ லோவா பிரேக் அவுட் பண்ணா, நான் வச்சிருக்கிறது 1 day கேண்டல் வச்சு சொல்றேன். லோவா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா நமக்கு அடுத்த டார்கெட்டுங்கிறது 54,840. ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை சைட் டார்கெட்டுங்கிறது ஒரு 57,000 சம்திங் வரதுக்கான சான்சஸ். அப் அண்ட் டவுன் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டா செல் தான். ஒரு கேண்டிலே பாத்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் கொஞ்சம் மேலே வந்து ரெக்கவரி ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டி கூட கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. ஸோ பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் வந்து டேஞ்சர் ஜோன் தான். ஏன்னா நமக்கு வந்து INR வந்து வீக்காக தானே போயிட்டு இருக்கு, 94.20 இருக்கிறப்ப. ஸோ அது மறுபடியும் கொஞ்சம் குறையும். பட் லோவா பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம், செல்லிங் கன்ஃபர்மேஷன். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து ஃபுல் செல்லிங் ப்ரெஷருங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்திருக்கு அப்படின்னா ஸோ எஸ்டர்டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு தானே நமக்கு கீழே இறங்கியிருக்கு, இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ அப்படி இருக்கிறப்ப எஸ்டர்டேவோட லோ தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,131. ஓகேங்களா? ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸுங்கிறத அப்படிதான் டிரா பண்ணணும். எந்த ஒரு இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்குதோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிதான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து டிரா பண்ணணும். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸா செல்லிங் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 23,688. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மறுபடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து டோஜி கேண்டல் தான். ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 26,596.
லோவா பிரேக் அவுட் பண்ணா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்ங்கிறது 25,737. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டிலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 0.83% வந்து கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் தாங்க இப்போதைக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அது என்ன மாதிரி சப்போர்ட் அப்படின்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு மிட் கேப் 50 கிட்டத்தட்ட 13,949 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஒரு 13,816 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா மிட் கேப் 50 மட்டும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம் மண்டே. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. ஸோ சேம் தான், எஸ்டர்டேவோட லோ தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 77,571. பட் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பையிங் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஓகேங்களா? க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சா அந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ரெக்கவரி ஆகுமாங்கிறத ஸோ நம்ம மண்டேக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 6% மேலே வந்திருக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 26 ஒரு 9% மேலே வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் 21, 22 எல்லாம் வந்தது அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஃபால் தான் ஆகும். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஐடியை பொறுத்த வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி லோ நிஃப்டி ஐடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லோ வந்து 28,276. ஸோ இதையும் தாண்டி ஒரு 1 hour கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சதுன்னு வச்சுக்கோங்க ஐடி செக்டாரில். ஸோ அடுத்த டார்கெட் எல்லாம் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஐடி செக்டாரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 26,453 இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஐடி செக்டார் மறுபடியும் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்குதா இல்லைன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்குதா அப்படிங்கிறத ஸோ நம்ம மண்டே தான் டிசைட் வந்து பண்ண முடியும். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு தெரிஞ்சது தான், என்ன ஆகும், பை தான். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸில் மறுபடியும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கனால க்ரூட் ஆயில் வந்து பை தான். இப்போ இந்த ஒரு $100 டச் பண்ணுறப்ப ஒரு நியூஸஸ் கொடுத்தாரு இன்னைக்கு நைட்டு அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஃபாலோ ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நியூஸ் கொடுத்தாரு, பட் ஒரு தடவை தான் 2 தடவை தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரூட் ஆயில் வந்து நியூஸஸ் கொடுக்குறப்ப என்னைக்கு நமக்கு இறங்கியிருக்கு அப்படின்னா March 23 இறங்கியிருக்கு, April 8 இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் April 17 இறங்கியிருக்கு. இந்த 3 தடவையுமே அவர் என்ன நியூஸ்னா சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் நமக்கு இந்த 3 தடவையும் வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ சீஸ்ஃபயர் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து போர் நிறுத்தம் பண்ணிட்டோம், இருந்தாலுமே தாக்குதல் வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு உலகத்திலே அவரால் மட்டும்தான் முடியும். அதாவது போர் நிறுத்தமும் பண்ணிடுவாராமா, பக்கத்துல கப்பல் வச்சு தாக்குதலும் பண்ணுவாராமா. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்ட தான் நம்ம வந்து கத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ $100 டச் பண்ணது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஏதாவது நியூஸ் வருதான்னு மட்டும் பார்க்கலாம். கண்டிப்பா நியூஸ் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு வந்து பை சைடு தாங்க. இப்போ மார்னிங்லேயே நம்ம பார்த்தது தான். ஸோ மார்னிங் வீடியோவில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா 8,924ங்கிறது சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அந்த சப்போர்ட் ஒர்க் பண்ணிட்டு 9,234 ரீச் ஆயிடுச்சு. மறுபடியும் ஹையை பிரேக் அவுட் பண்ணா, அதாவது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,248. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா 9,401 தான். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு 240.4ல. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 243.9. ஸோ இது சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கனால நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 243.9. மறுபடியும் 240.4 பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா கண்டினியூஸா கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் இன்வென்ட்ரி டேட்டா, நேற்று கொடுத்துருக்கிற இன்வென்ட்ரி டேட்டால சப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதோட இம்பாக்ட் இன்னைக்கு எண்டு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வேணாம், கன்ஃபியூஷனா இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,50,665. இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்க வந்தா வேணா ஃபோக்கஸ் பண்ணலாம். 1,52,000
987 ரீச் அவுட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது சான்சஸ் இருக்கு. ஸோ சென்டர் வைஸ்ல நிக்கிறது எல்லாமே வந்து கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது நெக்ஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. 2,37,000 இருந்து 2,44,000 கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 பாயிண்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்கு. 2,37,582 டச் பண்ணா அகைன் வந்து குறைஞ்சது ஒரு 2,000 to 3,000 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன் சில்வர் அந்த பேஸ்ல வந்து வரப்ப. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இறங்கினா கண்டிப்பா சில்வர் அண்ட் கோல்டு வந்து கொஞ்சம் மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு தெரியல. இவர் என்ன மாதிரி கொடுத்தாலுமே நாளைக்கு வந்து மாத்திடுவாருங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தாரு அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார அந்த நியூஸை வந்து மாத்தி பேசிடுவாரு. இல்லை அப்படின்னா மண்டே வச்சு மாத்தி பேசிடுவாரு கண்டிப்பா. ஓகே. அவரோட என்னவா இருக்குன்னா பங்கு சந்தை அமெரிக்கா பங்கு சந்தை வந்து ரொம்ப மோசமா வந்து போயிடக்கூடாது. அதே சமயம் டாலரும் $100 க்ரூட் ஆயிலும் பாத்தீங்க அப்படின்னா $100 வந்து ரீச் ஆயிடக்கூடாது. இதுல ரெண்டுல தலைவர் வந்து தெளிவா இருப்பாரு. பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.